பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரான் எப்பொழுது போரை நிறுத்தும்? தொடர்ந்து அடிமேல் அடி, ஆணி அடித்தார் போல் ஒன்றன் மேல் ஒன்றாக அமெரிக்காவை அடித்துக் கொண்டே இருக்கிறது ஈரான். எப்பொழுது வாரை நிறுத்துவார்கள்? ஏன் ஈரான் மேல உலக நாடுகள் வெறுப்பை உமிழவில்லை? ஐரோப்பிய நாடுகளுடைய பங்கு என்ன? இதற்கு பின்னணியில் இருப்பது யார்? ஈரான் தன்னிச்சையாக இந்த போரை விடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இதற்கும் அமெரிக்காவினுடைய நிர்வாகத்திலே நிலவுகின்ற உள்நாட்டு பனிப்போருக்கும் என்ன காரணம்? டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகுவதை நோக்கி ஈரான் தன்னுடைய காயை ராஜதந்திரமாக நகர்த்துகிறதா? அதுவரை ஈரான் போரை தொடருமா? டொனால்ட் ட்ரம்பை அங்கே வைக்கக்கூடாது, அவர் ராஜினாமா பண்ணணும். அந்த நெருக்கடியை யாருக்காக ஈரான் செய்கிறது? சர்வதேச அரசியலுக்காகவா, சர்வதேச நாடுகளுக்காகவா? எப்படியெல்லாம் ஈரானுக்கு தகவல்கள் பரிமாறப்படுகின்றன? யார் இதன் பின்னணியிலே எந்தெந்த நாடுகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். இந்த போரில் தொடர்ந்து அமெரிக்கா பதிலடி கொடுக்க முடியாமல், போதுமான ஆயுதங்கள் இல்லை, போதுமான கப்பல் இல்லை. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸினுடைய முகத்துவாரத்தில் நுழைகின்ற இடத்தில் ஒரு 10 கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் உருப்படியாக 2-3 டெஸ்ட்ராயர்கள் தான் இருக்கின்றன. விமானம் தாங்கி கப்பல்கள் இல்லை, சப்ளை கப்பல்கள். இது கப்பல், அதனால சப்ளை கப்பல்கள் வருவதற்கு ரொம்ப லேட் ஆகும். அதனுடைய எண்ணெய் இதுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தட்டுப்பாட்டில் அந்த கடற்படை ஓடிக்கொண்டிருக்கிறது. விமானம் தாங்கி கப்பல் இருந்தால் அடி விழுகும். அது மிகப்பெரிய பல 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 ட்ரில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படும் என்பதற்காகவா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலக வேண்டும். அதுவரை ஈரான் இந்த போரை நடத்தும். டொனால்ட் ட்ரம்போட அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியில் பேச்சுவார்த்தை என்பது நடக்காத காரியம் என்றுதான் நமக்கு முக்கியமாக உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னவென்றால், ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய டெலிகேஷன் மூலமாக, தங்களுடைய எம்பசிகள் மூலமாக நம்பகமான தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரம்ப் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஐரோப்பிய நாடுகளுடைய நிலை என்னன்னா, இந்த நேட்டோ இதோட முடிச்சுக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளாக ஒரு நேட்டோவை உருவாக்கலாமா என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகின்ற அளவிற்கு ட்ரம்புடைய நடவடிக்கை இருக்கு. ட்ரம்ப் முழுக்க இஸ்ரேலினுடைய அவர்கள் விரித்த வலையில் அவர்கள் ஆட்டுவிக்கின்ற பொம்மையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ட்ரம்புடைய எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல அவர் போட்ட ஆட்டம், அந்த ஃபைல்ஸை எல்லாம் வெளியே விட்டுருவேன், இன்னும் கேவலமான பக்கங்கள் இருக்கிறது என்ற இஸ்ரேலுடைய மிரட்டல். இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் ஈரான் இவ்வளவு துணிச்சலாக விடாப்பிடியாக தொடர்ந்து கப்பல்களை கைப்பற்றுவது, அமெரிக்க டெஸ்ட்ராயர்களை அடிப்பது, அமெரிக்க கப்பல்களை மிரட்டுவது என்று யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலாக சென்று கொண்டிருக்கின்றது என்றால், அமெரிக்க நிர்வாகத்திலேயே ஈரான் ஆதரவு நிர்வாகம் என்று ஒன்று உருவாகிவிட்டது, பிளவுபட்டு விட்டது. ஈரான் ஆதரவு நிர்வாகம், இஸ்ரேல் ஆதரவு நிர்வாகம் என்று பிளவுபட்டு விட்டது. இதற்கு நீங்க சான்றாக, இதற்கு மிகப்பெரிய சான்றாக நம்ம சொல்லணும்னா, கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் டொனால்ட் ட்ரம்புடைய உத்தரவை ஏற்க மறுத்த, டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசனைகளுக்கு நேர்மாறாக செயல்பட்ட 24 ஜெனரல்கள் விலக்கப்பட்டிருக்கிறார்கள், பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். துணை அதிபர் JD வான்ஸோடு இவர் எந்த ஒரு ஆலோசனையும் செய்கிறதே இல்லை. ட்ரம்ப் நேரடியாக வார் செக்ரட்டரி என்று அழைக்கப்படுகின்ற பீட்டே ஹெக்ஸத், இவர் மூலமாகத்தான் பீட்டே ஹெக்ஸத்தும் ட்ரம்பும் சேர்ந்து ஆலோசனை செய்துதான் அவ்வளவையும் செய்கிறாங்க. இதுல நேற்று பதவி விலக்கப்பட்டிருப்பவர்
நேவல் சீஃப் செக்ரட்டரி ஜான் பீலோ. அதற்கு முன்பு டாப் ஜெனரல்ஸை எல்லாம் தரைப்படை, ஏர் சீஃப் மார்ஷல் இவங்களையெல்லாம் ஷாக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுல முக்கியமானவர்கள், அதாவது மொத்தம் 24 பேர் இன்று வரை ஜான் பீலோனோடு சேர்த்து, நேற்று விளக்கப்பட்ட ஜான் பீலோனோடு சேர்த்து 24 ஜெனரல்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவற்றில் முக்கியமானவர்கள் ஜான் பீலோன் தவிர தரைப்படை தளபதி ஜெனரல் ரண்டி ஜார்ஜ், ஜாயிண்ட் சீஃப் ஜெனரல் சார்லஸ் கோப்ரவுன் அவரும் விலக்கப்பட்டு விட்டார். அதன் பிறகு லிசா பிரெஞ்செட்டிங்கிற அந்த மேடம், அவங்க படை நிர்வாகத்தில் பெரியவங்க, அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதே போல ஏர் சீஃப் ஜேம்ஸ் ஸ்லிப் அவரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார். மொத்தமாக 24 பேர், துணை அட்மிரல்கள் என 24 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். இது எதை காட்டுதுன்னா, இவர்களுடைய உத்தரவு இவங்க பொருட்படுத்துறதே இல்லை. நீங்க அங்கே போங்க, ஹாம்பூஸுக்கு போகணும்னா டீசல் இல்லைங்கிறது, போங்க அப்படின்னா மணிக்கு 10 நாட் மைல் வேகத்தில் கப்பலை செலுத்துறது, இல்லாட்டினா ஷிப்யார்டில் எங்களுக்கு வேலை இருக்கு, இன்னும் பணி முடியலைன்னு சொல்லி வேலையை, இந்த புறப்பாட்டை ஒத்தி போடுவது, இப்படி எல்லாமே ட்ரம்புடைய உத்தரவை ஏற்று ஹார்முஸுக்கும் போகல, எங்கேயும் போகல, இவங்க அங்கங்கே இருக்கிறாங்க. நேராக பென்டகனோட அவங்க கலந்துக்கிறாங்க, தகவலை பரிமாறிக்கொள்கிறார்கள். துணை அதிபர் ஜேடி வான்ஸோட அவங்க தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதுதான் ட்ரம்பை மிகப்பெரிய ஆத்திரத்துக்குள்ளாக்கியது. அதே சமயம் ஈரானுக்கு சில தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருப்பதாக அவர் சந்தேகப்படுகிறார் ட்ரம்ப். அதனாலதான் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஜேடி வான்ஸை நம்பாம ஜேடி வான்ஸுக்கு துணையாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனையும், அதே போல ஒரு யூதராக பிறந்தவர், ஒரு யூதர், அவரும் இவருடைய டெலிகேஷன்ல வந்தாங்க. ட்ரம்புடைய டெலிகேஷன்ல தொடர்ந்து ஜேடி வான்ஸ் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அதில் 2 மணி நேரம் ஜேடி வான்ஸ் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுதான் ட்ரம்பை மிகப்பெரிய ஆத்திரத்துக்குள்ளாக்கியது. என்ன பேசினாங்க என்பது தெரியாது, ஆனால் ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு உறுதி கொடுத்திருக்கலாம், ட்ரம்ப் இருக்கிற வரைதான் நீங்க போரை தொடர்ந்து நடத்துங்க, இந்த ஆளு இந்த போரை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது, அவருக்கு எப்படி இந்த ராணுவ இதை பற்றி அவருக்கு தெரியாது, என்னென்ன செய்யலாம், எவ்வளவு இருப்பு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு குண்டுகள் இருக்கு, ராணுவ வீரர்களுடைய மனநிலை என்ன, இதெல்லாம் தெரியாம இஸ்ரேல் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவர் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக போட்டு உடைத்து ஈரான் அதிகாரிகளிடம், ஈரான் வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்கள்ட்ட பேசி இவங்கெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்க நெருக்கடி கொடுத்தா நீங்க பயப்படாம அடிங்க, நிச்சயம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வழியாகி வேறு வழி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய்விடுவார் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. இதுல நேட்டோ நாடுகள், மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் சார்பு நிலையை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தூதரகங்கள் மூலமாக தொடர்ந்து ஈரானுக்கு வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆள்தான் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார், உலகில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார். அதோடு போப்பாண்டவரோடு முட்டிக்கொண்டதில் இத்தாலி பிரதமர், பிரெஞ்சு பிரதமர் மற்றும் இந்த ஸ்பானிஷ் பிரதமர், இவர்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு ஐரோப்பிய நேட்டோ ஒன்றத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த ட்ரம்ப் போலவே நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆகவே தொடர்ந்து ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்காமல், ட்ரம்புடைய தனிப்பட்ட குணநலன்கள், இந்த பொதுவெளியில எப்படி பேசணும்னு தெரியல, இயேசுநாதர் மாதிரி தன்னை சித்தரித்து கொண்டு அதுக்கு ஒரு ஏஐ போட்டோவை போட்டு அந்த கலைபுரம் அடங்குறதுக்குள்ள மறுபடி போப்பாண்டவரை வம்புக்கு இழுத்து இப்படியெல்லாம் தினம் யாரோடையாவது வம்பிழுத்து கொண்டிருக்கிறார். இவர் மனநிலை சரியில்லாதவர் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்படி கொஞ்சம் இன்னும் ஈரான் தொடர்ந்து அடித்தால் ஒரு காலகட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியலைன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் அந்த உள்ள நடக்கிற பனிப்போர். தொடர்ந்து ஜேடி வான்ஸ், துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த ஜெனரல்ஸை எல்லாம் ஷேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். கடைசியா ஒட்டுமொத்த ராணுவத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவார் போல இருக்கு. எல்லாரையும் ஷேக் பண்ணி எல்லா ராணுவ சோல்ஜர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் பூரா ஜேடி வான்ஸ் ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே
வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் ட்ரம்ப். அந்த அளவிற்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எல்லோருக்குமே எழும்பிவிட்டது. அதனால ஈரான் என்ன பண்றாங்க, அங்கே கொலாப்ஸ் ஆகியிருக்கு உத்தரவுகள், அந்த அமெரிக்க கடற்படைக்கு கிடைக்கின்ற உத்தரவுகள். ஏன்னா தாக்க சொல்லி ஹெக்ஸத் சொல்லலாம், பீட் ஹெக்ஸத், வார் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் சொல்லலாம், தாக்க சொல்லி தாக்குங்க அடிங்க அப்படின்னு சொல்லி. எந்த கப்பல் உள்ள வருது, எந்த கப்பல் வெளியே போகுது, அதை பார்த்து அடிக்க வேண்டியது அங்கே நிற்கிற அந்த கடற்பரப்பில் நிற்கிற அந்த டெஸ்ட்ராயர்கள் அவங்க. ஆனால் அவங்க எல்லோருமே ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ கடைசியா நேட்டிவ் அமெரிக்கனை நம்பாம இந்த ஜான் பீலோனை எடுத்தாங்கல்ல, அந்த அதாவது நாவல் போர்ஸினுடைய சீஃப் செக்ரட்டரி ஜான் பீலோன், அவரை நேற்று தூக்கியிருக்காங்க. அவருக்கு பதில் அவர் கொண்டுகிட்டு வந்திருக்கிறது யார் தெரியுமா? ஹுவாங் காவோ. இவர் பிறப்பால் ஒரு வியட்நாமியர். வியட்நாம் வார் நடக்கும்போது சின்ன பையனாக இருக்கும் பொழுது, சிறுவனாக இருக்கும் பொழுது அங்கிருந்து தாய் தகப்பனோடு கிளம்பி அகதியாக அமெரிக்காவுக்கு வந்தவர். இப்போ அவர் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றி இப்பொழுது அவர் இந்த நாவல் சீப்பாக பதவி உயர்வு பெற்று அவர் தான் இந்த ஜான் பீலோனை அடுத்து வந்து அந்த பதவி ஏற்றிருக்கிறாருன்னா என்ன அங்கே தெரியுது? நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் யாருமே ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்கறதுக்கு தயாராயில்லை. இப்படி அந்த நிலைமை எல்லாமே அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தில் நடக்கின்ற ஒரு பனிப்போர். ஜேடி வான்ஸை எப்படியாவது காலி பண்ணணும்னு பார்க்கிறாரு. கடுமையாக சந்தேகப்படுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இது முழுவதுமே ஜேடி வான்ஸுடைய ஆலோசனையில் தான், ஜேடி வான்ஸுடைய உத்தரவில் தான் ராணுவம் செயல்படுகிறது என்ற எரிச்சலில், என்ற எண்ணத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். அதனாலதான் அவர் இவன் வந்து ஜேடி வான்ஸ்டால் ஒரு உத்தரவு சொன்னா, ஒரு உத்தரவிட்டால் அதை எதிர்த்து பேசினால், அதுல உள்ள சில பிரச்சனைகளை பற்றி பேசினால், இப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா உடனே அவன் வந்து ஜேடி வான்ஸுடைய ஆளுன்னு சொல்லி முத்திரை குத்தி உடனே தூக்கு. அதை என்ன சொன்னாலும் ஜால்ரா போடுறதுக்கு பீட் ஹெக்ஸத் அவர் தயாரா இருக்கிறார். இது எது சரியா, இதை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, ஹிட்லருடைய கடைசி காலத்தில் ஹிட்லர் தோற்க ஆரம்பித்தார்ல 1944 நார்மண்டி தரையிறக்கம். அதற்கு முன்பாகவே இங்க ஸ்டாலின்கிராட்ல தோல்வியை தழுவி ஜெர்மனி ராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டு ரஷ்யர்களால் 4 லட்சம் ஜெர்மானியர்கள் சரணடைகிறாங்க. அதன் பிறகு தோல்வி ஆரம்பமாகுது. அதன் பிறகு 1944 நார்மண்டி தரையிறக்கம் உள்ள வர்றாங்க. அப்பொழுதிலிருந்து ஹிட்லர் தன்னிலையிலிருந்து பிறழ்ந்தவராக, தன்னுடைய நிலையில இல்லை அவர். அப்பதான் அவர் வந்து மிகச்சிறந்த ஜெனரலான ரமோல தூக்கில் போடுறார். நிறைய ஜெனரல்ஸ் தூக்கில் போடுறாரு அவர். ஹிட்லர் அவரை கொல்றதுக்கு முயற்சி நடந்தது. நிறைய ஜெனரல்ஸ் தூக்கில் போடுறாரு. மிகச்சிறந்த ஜெனரல் குதேரியனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. நீ இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் தனக்கு ஜால்ரா போடுறாங்களோ, யார் பொய் சொல்லி இல்ல அவர் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோயபிள்ஸ் பாணியில ஹிட்லர் மனம் குளிரும் வகையில் யார் பொய் சொன்னார்களோ அவர்களை பூரா ஜெனரல் ஆக்கி, உண்மையை பேசிய ஜெனரல்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி தன்னுடைய தோல்வியை தானே தேடிக்கொண்டார் ஹிட்லர். தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டார் ஹிட்லர். இதுதான் அங்கே நடந்தது. ஆகவே அதே போல இன்றைக்கு ட்ரம்புக்கு பிடிக்காத செயலை செய்தால், ட்ரம்புடைய உத்தரவை எதிர்த்து சில ஆலோசனைகளை சொன்னால், இந்த மாதிரி நடக்கும், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும்னு சொல்லி ஏதாவது ஆலோசனை சொன்னால், தங்களுடைய கருத்துக்களை சொன்னால், அந்த ஜெனரல்ஸ், அந்த அட்மிரல்ஸ் அவங்களையெல்லாம் தூக்கி போடுறது, தனக்கு எடுபிடி வேலை செய்கிற, தான் சொல்லுவதை சரி என்று சொல்லுகின்ற, ஜால்ரா போடுகின்ற ஜெனரல்களாக கொண்டாந்து இங்க வைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆக இது ஹிட்லருடைய கடைசி காலத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இங்க நடக்குது. இதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அங்கே ஜேடி வான்ஸ் அவங்களுடைய குரூப். ஆக உள்நாட்டு போர் நடப்பது மாதிரி அங்கே ஒரு உள்நாட்டு கழகம் நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவில். இது ட்ரம்புடைய ராஜினாமாவோடு தான் முடியும். அப்படி முடிந்தால், ட்ரம்ப் ராஜினாமா பண்ணிட்டா உடனடியாக அந்த இடத்துக்கு வருபவர் ஜேடி வான்ஸ் துணை அதிபர். அந்த நிமிஷமே பீட் ஹெக்ஸத் தூக்கி எறியப்படுவார். யுத்தம் நின்றுவிடும். கண்டிப்பாக ஈரான் ஜேடி வான்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான உடன்பாட்டிற்கு வருவார்கள்.
அப்பொழுது ஐரோப்பிய யூனியனும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் அதில் கலந்துக்கிறது மாதிரி ஒரு உலகளாவிய இதை பண்ணுவாங்க. அப்படித்தான் அதைத்தான் எதிர்பார்க்குது ஈரான். நிச்சயமாக இந்த இஸ்ரேலினுடைய முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டார்கள். ஆகவே இதோடு சேர்த்து பாலஸ்தீனத்திற்கும் லெபனானிற்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை நாம் நம்பலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.